கிட்டத்தட்ட 40,000 மனித எலும்பு கூடுகளால சேர்ந்து உருவாக்கப்பட்ட பாக்குறவங்களை நடுங்க வைக்கக்கூடிய ஆலயத்தை பத்தி தெரியுமா உங்களுக்கு? வெல்கம் டு AK Bytes. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான தேவாலயம். மனித எலும்புகளாலான மரண அருங்காட்சியம்னு கூட சொல்லலாம். உங்க எல்லாருக்கும் ஜீசஸ் பிடிக்கும்னா லைக் பண்ணிட்டு ஆமின்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பொதுவா சர்ச்சுக்குள்ள நுழையும் போது ஃபீல் பண்றது அமைதியான சூழல், மெழுகுவத்தி வாசம், பிரார்த்தனை, தூரத்துல கேட்கிற அந்த மணி சத்தம், இதெல்லாம் தான் நம்ம மனசுக்குள்ள வரணும். ஆனா அதுக்கு பதிலா இந்த சர்ச்சுக்குள்ள நுழைந்த உடனே உங்க கண்ணுக்கு தெரியுது சிலுவைகள் இல்ல. அதுக்கு மாறாக நீங்க பார்க்க போறது என்னவோ உங்களை பார்த்து சிரிச்சு பாக்குற மாதிரி இருக்கிற ஆயிரக்கணக்கான மண்டையோடுகளை. இது ஒரு கற்பனையோ இல்ல ஒரு ஹாரர் மூவியோட ஷூட்டிங் ஸ்பாட்டோ இல்லைங்க. உலகத்திலே ரத்தம் சதயமா மனிதர்கள் வாழ்ந்து மறைந்த பிறகு அவர்களோட எலும்பாலேயே உருவாக்கப்பட்ட ஒரு உண்மையான இடம். இதோட பேர் தான் செட் லேக் ஒசூரி. ஆனா உலக நாடுகள் மத்தியில இது போன் சர்ச் தான் ரொம்ப பிரபல்யமா சொல்லப்படுது. இந்த அதிர்ச்சியூட்டும் சர்ச் இருக்கிறது செக் குடியரசு நாட்டுல ஹட்னாஹரா என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைதியான சின்ன நகரத்துல காணப்படுது. இந்த சர்ச் முழுக்க சுமார் 40,000க்கு மேற்பட்ட மனித எலும்புகளை பயன்படுத்தி இந்த சர்ச் அலங்கரிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆனா இந்த விசித்திரமான அலங்காரத்துக்கு பின்னாடி இருக்கிற கதை ரொம்ப ஆழமானது, அதோட ரொம்ப வலி நிறைந்தது. சொல்ல போனா இது மரணத்தின் ஒரு மௌன சாட்சின்னு கூட சொல்லலாம். 13ஆம் நூற்றாண்டுல இந்த இடம் ஒரு சாதாரண கல்லறையா தான் இருந்துச்சு. ஆனா 1278ல இங்கிருந்து ஒரு தலைமை துறவி ஜெருசலமுக்கு போயிட்டு வரும்போது அங்கிருந்து ஒரு கைபிடி மண்ணை இங்க கொண்டு வந்து கல்லறையில தூவுறாரு. அந்த ஒரு விஷயம் இந்த இடத்தை ஐரோப்பாவிலேயே ஒரு மிக புனிதமான இடமாக இதை மாத்திச்சு. இதனாலேயே ஐரோப்பாவோட பல பகுதிகளில் இருந்து நாங்க இறந்த பிறகு என்னோட உடல் இங்கதான் புதைக்கப்படணும்னு சொல்லி மக்கள் வரிசை கட்டி நிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா 14ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பா முழுக்க பிளாக் பிளாக்னு சொல்லப்படுகின்ற அந்த கொடிய மரண தொற்று நோய் பரவி லட்சக்கணக்கான உயிர்களை பழி வாங்கிச்சு. அதோடு சேர்ந்து பல போர்கள் நடந்ததால குவியலா பிணங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரே இடத்துல ஆயிரக்கணக்கான மக்களை புதைச்சதால அந்த கல்லறையில இடம் பத்தாம போயிருச்சு. அதுக்கப்புறம் பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இடத்துல ஒரு சின்ன சர்ச் கட்டணும்னு முடிவெடுக்கிறாங்க. அங்கிருந்து பழைய கல்லறைகள் எல்லாத்தையும் திறந்து எலும்புகளை எடுக்கணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அப்படி எடுக்கப்பட்ட எலும்புகள் பல வருஷங்களா அந்த சர்ச் தளத்திலேயே எந்த ஒரு ஒழுங்கும் இல்லாம சும்மா குப்பையாட்டம் அங்க குவிச்சு வைக்கப்பட்டிருந்துச்சு. ஏன் அந்த சர்ச்சில் அந்த எலும்புகளை குவிச்சு வச்சாங்கன்னு இன்னும் புரியல. கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த எலும்புகள் அப்படியே தான் இருந்துச்சு. ஆனா 1880ல பிரான்ஸ்டிக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மரவேலை கலைஞரை இந்த எலும்புகளை ஒரு வரிசைப்படி அடுக்க சொல்லி அந்த சர்ச்சோட நிர்வாகிகள் கூப்பிடுறாங்க. அந்த கலைஞன் தான் இந்த இடத்துக்கு ஒரு விசித்திரமான கலை வடிவத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணாரு. பாருங்க எப்பேற்பட்ட கலை வடிவம்னு. அவர் அந்த எலும்புகளை எல்லாம் ப்ளீச் பண்ணி சுத்தப்படுத்தி அது ஒரு கட்டுமான பொருளா மாத்தி இன்னைக்கு நாம பாக்குற இந்த மரண கலை கூடத்தை உருவாக்கி இருக்காரு. சர்ச்சுக்குள்ள நுழைஞ்ச உடனே 2 பக்கம் மனித மண்டையோடுகளால் செதுக்கப்பட்ட பிரம்மாண்டமான தூண்கள் உங்களை வரவேற்கும். அந்த ஒவ்வொரு மண்டையோட்டையும் நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அதுல காலத்தின் அடையாளமா இருக்கிற சின்ன சின்ன விரிசல்கள், போர்ல காயம்பட்ட அடையாளங்கள், சில இடங்கள்ல இன்னும் ரத்தம் வழிஞ்சது போல இருக்கிற அந்த கரைகள்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வழியை சொல்லிக்கிட்டே இருக்கும். தலைக்கு மேல பார்த்தா மனித எலும்புகளால செய்யப்பட்ட உலகிலேயே மிகப்பெரிய ஒரு கேண்டில் தொங்கிக்கிட்டு இருக்கும். அந்த கேண்டில்ல மனித உடம்புல இருக்கிற அத்தனை எலும்புகளையும் பயன்படுத்தி இருக்காங்க. கைகள், கால்கள், முதுகெலும்பு, விழா எலும்புன்னு எல்லாமே ஒரு நூதன விளக்கா அங்க தொங்குறத பார்க்கும் போது முதல்ல நம்ம மனசுக்குள்ள ஒரு நடுக்கம் வரும். சுவர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வளைவுகளும் மண்டையோடுகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். ஒரு கட்டத்துல நீங்க சுவரை தொட்டு பார்த்தா அது செங்கல் இல்ல, அது ஒரு மனுஷனோட மண்டையோடுன்னு உணரும் போது நீங்க பயத்தின் உச்சத்துக்கே போயிருவீங்க. ஆனா ஆச்சரியம் என்னன்னா கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று கவனிச்சு பார்த்தா அந்த பயம் மெதுவா குறைஞ்சு ஒரு விசித்திரமான அமைதி உங்க மனசுக்குள்ள வரும். ஏன்னா இந்த இடம் உங்களை பயமுறுத்துறதுக்காகவோ இல்ல உங்களை அலற வைக்கிறதுக்காகவோ கட்டப்படல. மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை உறக்க சொல்றதுக்காகத்தான் இப்படி வச்சிருக்காங்க. இந்த உலகத்துல நம்ம எவ்வளவோ ஆசைப்படுறோம், எவ்வளவோ விஷயங்களை தேடி ஓடுறோம். ஆனா கடைசியில இதோ இங்க இருக்கிற இந்த 40,000 எலும்புகள் மாதிரி தான் நாமளும் ஒரு காலத்துல ஆகப்போறோம்ன்றதுதான் அந்த கசப்பான உண்மை. இங்க எந்த ராஜாவும் இல்ல, எந்த ஏழையும் இல்ல, எந்த அதிகாரமும் இல்ல, மதமோ மொழியோ ஜாதியோ அங்க யாருக்குமே கிடையாது. மரணத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம். ஒரு அதிகாரம் மிக்க அரசனோட எலும்பும் ஒரு சாதாரண ஏழையோட எலும்பும் அங்க ஒன்னா தான் அடிக்க வைக்கப்பட்டிருக்கு. இதைத்தான் அந்த போன் சர்ச் ஒவ்வொரு டூரிஸ்டுக்கும் சொல்லுது. சில பேர் இதை அருவருப்பா பார்க்கலாம், சில பேர் பயப்படலாம். ஆனா இந்த இடத்தோட அமைதி உங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்கும். நாம எதுக்காக அவ்வளவு சண்டை போட்டுக்கிறோம், எதுக்காக அவ்வளவு பேராசப்படுறோம்னு உங்களை சிந்திக்க வைக்கும். இந்த செட் லேக் ஒசூரி சர்ச் இன்னைக்கு ஒரு சுற்றுலா தலம் மட்டும் இல்லைங்க, அது ஒரு ஆன்மீக நினைவிடம். அங்க போறவங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையோட மதிப்பையும் உணர்ந்துதான் வெளியே வருவாங்க. வாழ்க்கை எவ்வளவு சின்னது, நாம இப்ப அனுபவிக்கிற அத்தனை பிரச்சனைகளும் எவ்வளவு தற்காலிகம், ஆனா மரணம் மட்டும்தான் அவ்வளவு நிச்சயம்னு
அந்த ஒவ்வொரு எலும்பும் நமக்கு போதிக்குது. இந்த சர்ச் நமக்கு சொல்ற ஒரே ஒரு செய்தி, வாழ்க்கையை மதிங்க, உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ளதா மாத்துங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பகிருங்க. ஏன்னா ஒரு நாள் நாமும் இந்த 40,000 எலும்புகள்ல ஒரு எலும்பா வரும் அடையாளமா மாறிடலாம். அதைத்தான் இந்த சர்ச் உங்களுக்கு சொல்லுது. இது மத்த சர்ச்சுகள் மாதிரி அழகான பெயிண்டிங்காலேயோ இல்ல தங்க முலாம் பூசப்பட்ட சிலைகளாலேயோ அலங்கரிக்கப்படல. ஆனா மனித வாழ்க்கையோட நிதர்சனமான உண்மையை ஒரு கண்ணாடி மாதிரி உங்க முகத்துக்கு நேரா காட்டுறோரிடம் மரணம் ஒரு முடிவில்ல, அது ஒரு சமத்துவம்னு அமைதியா சொல்ற இந்த போன் சர்ச் உலகத்துல நீங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு இடம் மட்டுமில்ல, கட்டாயம் உணர வேண்டிய ஒரு பாடமும் கூட. ஃப்ரெண்ட்ஸ், இப்படியான சுவாரஸ்யமான விடயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்த உங்களோட சப்போர்ட் வேணும். சோ இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம AK Bytes யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.